வணக்கம் எவ்ரிவான். இந்த வீடியோவில் ப்ரௌனிக்கு டஃப் கொடுக்குற ஒரு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், பிளாண்டி. வாயில் வச்சோடே கரையிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ரெசிபி தான். ரொம்ப 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 சாஃப்டாக, பட்டரியாக, கூயியாக, ஃபட்ஜியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சாஸ்பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பட்டரை மட்டும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒயிட் சாக்லேட்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 120 grams ஆஃப் பட்டர் எடுத்து அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 100 grams ஆஃப் மெல்டட் பட்டர் கிடைக்கும். பட்டர் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ப்ரௌன் சுகரோட மெஷர்மெண்ட் 150 grams. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணணும், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ப்ரௌனினா என்னென்னு தெரியும். கோகோ பவுடர் யூஸ் பண்ணுவோம், டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி பேட்டரில் ஆட் பண்ணுவோம். பட் பிளாண்டி பற்றி அவ்வளோவா தெரியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ரௌனி ரெசிபிலாம் வரத்துக்கு முன்னாடியே பிளாண்டி ரெசிபி நடைமுறையில் இருக்கிற ஒரு ரெசிபி தான். அதாவது சாக்கோ சிப் குக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாக்கோ சிப் குக்கியவே ஒரு பார் ஃபார்மில் இருந்தால் அது என்ன மாதிரி இருக்கும்ன்றது தான் இந்த பிளாண்டி ரெசிபி. அண்ட் பிளாண்டி ரெசிபியில் நம்ம சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணவே மாட்டோம். நிறைய பேர் ஒயிட் சாக்லேட்டை பட்டர் கூட மெல்ட் பண்ணி பேட்டரில் ஆட் பண்ணுறது தான் பிளாண்டி நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது பிளாண்டியே கிடையாது. கேரமலைஸ்ட் குக்கி பார் இஸ் யோர் பிளாண்டி ரெசிபி. இது பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அதாவது நம்மளோட ரெசிபியில் மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் அதில் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது ஒரு மாதிரி கோல்டன் கலர் கிடைக்கும். இதுக்கு நேம் தான் பிளாண்டி. அண்ட் அந்த கோல்டன் கலர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ப்ரௌன் சுகர் அவன் ஹீட்குள்ளே போகும்போது கேரமலைஸ் ஆகும். இவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபியை ஒயிட் சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அதுதான் பிளாண்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ரெசிபி அண்ட் தி ப்ரொசீஜர். அதுக்காக ஒயிட் சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுற ரெசிபி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலி ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி கேட்டகரியில் வரும், ஆனால் பிளாண்டி கேட்டகரியில் வராது. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ சிப் குக்கியவே ஒரு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை பார் ஃபார்மில் பேக் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த பிளாண்டி ரெசிபி. உங்களுக்கு சாக்கோ சிப் குக்கி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவை அதையே போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வாங்க ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணலாம். இப்போது பட்டர் அண்ட் சுகர் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஸ்லோவாக விஸ்க் பண்ணுங்கள். ப்ரௌன் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகணும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை, விஸ்க் ஆர் ஸ்பேட்டுலா இருந்தாலே போதும். ப்ரௌன் சுகர் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வார்மாக இருந்த மெல்டட் பட்டர் இன்னும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். அந்த ஸ்டேஜில் 1 egg ஆட் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் பிளாண்டி ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது பட்டர், ப்ரௌன் சுகர், எக் இது மூணுமே நல்லா கம்பைன் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்க் பண்ணுங்கள். கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 3 to 4 minutesக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அதிரச பாகு எடுத்தால் எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சி நமக்குமே கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் செம்ம சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் 125 gramsக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மைதாவை 2 or 3 பேட்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேட்சஸாக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேட்ச் ஆட் பண்ணும்போதும் நல்ல மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் ஆஃப் மைதாவை ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் கொஞ்சம் திக்காகும், விச் இஸ் வெரி காமன். இதனால மில்க் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. மைதா ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பேட்டர் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். விஸ்க் பண்ணும்போது கை வலிக்கும். பட் பொறுமையாக விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதிரசமாகவே கொஞ்சம் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பேட்டரோட அவுட்புட்டுமே இருக்கும். அவ்வளோதான், பிளாண்டியோட பேட்டர் ரெடி. உங்களுக்கு வேணும்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் எந்த பிராண்ட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி மாறும். சில பேருக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்க திக்னஸை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கலாம். பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டார்க் சாக்கோ சிப்ஸ், அப்படி இல்லைன்னா ஒயிட் சாக்கோ சங்க்ஸ் இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு காம்பவுண்ட் பேஸ்ட் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அக்யூரேட் மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணாமல் பிளைனாக இருக்கக்கூடிய பிளாண்டி ரெசிபிஸ் மாதிரியுமே பண்ணலாம். இப்போ இதை ஒரு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிக்கலாம். நான் வீடியோவில் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட் 250 grams-லேருந்து 300 grams ஆஃப் பிளாண்டிஸ் கிடைக்கும். இதுவே 1/2 kg மெஷர்மெண்ட். அண்ட் 1/2 kg என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணணும், 250 grams என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க.
இப்போ பேக்கிங் டைம் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி பார்க்கலாம். நான் வீடியோவில் பண்ணியிருக்கிறது 250 grams to 300 grams ஆஃப் பேட்டரோட வெயிட். ஸோ இதுக்கு 180 degree செல்சியஸில் 10 minutesக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 to 20 minutesக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக ரிசல்ட் வரும். அண்ட் ஓவர் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கேரமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு ஃபட்ஜியாக இருக்கணும். ஸ்கியூவர் ஆர் நைஃப் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுனாலே பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் பேக் சைடில் நமக்கு கொஞ்சம் பட்டரியாக இருக்கும், விச் இஸ் வெரி காமன். யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன ரெசிபிஸ் வேணுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு போஸ்ட் இட். ஓ மை காட், லுக் அட் தட் ஃபட்ஜினஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.